அதிமுக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமையகத்தில் 23ஆம் தேதி ஒரு கூட்டம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அலுவலகம் போகணும் அப்படின்னு சொன்ன அறிவுரையின் பிறகு நடத்தப்பட்ட கூட்டமா, இல்லைன்னா தேர்தல் நடந்ததுக்கு பிறகு யார் யாரெல்லாம் சரியான முறையில் வேலை செஞ்சிருக்காங்க, வேலை செய்யல அப்படின்னு பார்த்து எச்சரிக்கிறதுக்காக கராரா நடந்த ஒரு கூட்டமா? திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலங்களை பேசிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே பலர் அதிமுக குறித்த செய்திகளை கட்டவிழ்த்து கொண்டே இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சார் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கண்டனம்ங்கிறதுல ஒரு பேர்ல அறிக்கை வெளியிட்டாங்க எடப்பாடி சாமி. ஆனா அதுல கண்டனம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லையே. இதுக்கு பேர் தான் கண்டன அடிக்கையா, இதுதான் மோடி எதிர்ப்பா அப்படின்னு கேட்கிறாங்களே கேள்வி. கண்ணியம் தவறிய இது போன்ற பேச்சால் மத துவேஷ கருத்துக்களை பரப்புவது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடுறார். கண்ணியம் தவறிய மத துவேஷம் என்கின்ற இந்த இரண்டு வார்த்தைகளும் நீங்கள் சொல்கிற கண்டனத்தை விட மிகப்பெரிய வீச்சு உள்ள வார்த்தைகள். அதிமுக இந்த உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கோ அறிக்கை விடாது. அதாவது பாஜகவையோ அவங்க மேலிட டெல்லி தலைவர்களையோ அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸை பற்றியோ எந்த கண்டனங்களையும் தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் அவரோட பேச்சில். ஏன்னா கடைசி கட்டம் வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பற்றி எந்த விதமான ஒரு எதிர்ப்பு பேச்சும் இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரத்தையே முடிக்கிறாருன்னா அப்படி என்ன பயமா பிரதமர் கேட்கப்பட்டது. அப்போ தேர்தல் அப்பயே எதிர்க்காத பழனிசாமி தேர்தல் முடிஞ்ச கூட ஏன் இப்போ எதிர்க்கலாமா, இப்போ கூட எதிர்க்கலாம் அப்படியே பார்க்க வேண்டியது இருக்குல்ல. நம்ம திமுக சொத்து வரியை உயர்த்தினாங்கல்ல, சொத்து வரியை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது உயர்த்தணும்னு சொன்னாங்கல்ல, ஏன் மோடி அழுத்தம் கொடுத்தான் உயர்த்தினான்னு சொல்லலை மேடம்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அண்ணாமலையே நாங்கள் விமர்சன பொருளாக ஏற்றுக்கல, ஏன்னா களத்தில் இல்லை. அது ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி, அது ஒரு ஏதோ தனியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறவங்களை பிடிச்சி. உங்க தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவங்க சொந்தம் கொண்டாடும் போது முன்னாள் அமைச்சர்கள் கொடுத்த கண்டனங்களையோ எதிர்ப்புகளையோ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் தெரிவிக்கல? ஓட்டு வங்கியில் இல்லாதவங்களை பிடிச்சி நான் ஏன் விமர்சிக்கணும்? அவரை போய் நீங்கள் எதிர்கட்சி தலைவர்னா அவருடைய ஓட்டு வங்கி என்ன, அதிமுகவோட கட்சி பலம் என்ன, யார் யாருக்கு பதில் சொல்லணும்னு ஒரு விவசாய வேண்டாம்? நேர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான அதிவீர ராமபாண்டியன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். அதாவது அதிமுக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமையகத்தில் 23ஆம் தேதி ஒரு கூட்டம் நடக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில். அந்த கூட்டம் அப்படிங்கிறது அவருடைய ஜோதிடர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அலுவலகம் போகணும் அப்படின்னு சொன்ன அறிவுரையின் பிறகு நடத்தப்பட்ட கூட்டமா, இல்லைன்னா தேர்தல் நடந்ததுக்கு பிறகு யார் யாரெல்லாம் சரியான முறையில் வேலை செஞ்சுருக்காங்க, வேலை செய்யலை அப்படின்னு பார்த்து எச்சரிக்கிறதுக்காக கராராக நடந்த ஒரு கூட்டமா? ஏன்னா ரெண்டு தரப்பும் சொல்லப்படுது. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வேலை செய்யலை, அதிமுகவுக்கு விசுவாசமா இல்லைன்னா அதிருப்தி தெரிவிச்சாரு, நிறைய கண்டனங்கள் ரொம்ப கராராக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒன்றிய செயலாளர் ஒன்றிய அளவில் கூட அவர் எது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு காட்டமா கூட பேச மாட்டேங்கிறாரு, ஜோதிடர் சொன்னதுனால எனக்கு அலுவலகம் வரணும், பணி ரீதியிலா வரணுங்கிற ஒரு விதிமுறை இருக்கிறதுனால அது ஒரு பேருக்காக நடந்த ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துல எது உண்மை சார்? அதாவது முதல் ஜோதிடர் சொன்னார் அப்படின்னு சொல்றதெல்லாம் திமுக போன்ற கட்சிகள் கிளப்பி விடுகிற கட்டுக்கதை முதல். அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலை முடித்த பின் ஒரு பொதுச் செயலாளர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வருவது வழக்கமாக நடைபெறுகின்ற ஒரு நடவடிக்கை. அதிலும் குறிப்பாக அன்றைக்கு சுற்றுப்பயணத்திற்கு சென்ற நிர்வாகிகளை அழைத்து எப்படி இருந்தது நீங்கள் எல்லோரும், ஏன்னா அவர் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்திருக்காரு அனைத்து தொகுதிகளுக்கும். அதே போன்று நிர்வாகிகள் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான், இது ஒரு அறிவிக்கப்பட்டு எல்லாரையும் அழைச்சி நீங்கள் சொல்கிற மாதிரியான பிம்பங்கள் எதுவுமே கிடையாது. அன்றைக்கு தலைமை கழகத்தில் நிர்வாக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு உதாரணத்திற்கு நம்ம தேர்தல் கணக்கு வழக்குகளெல்லாம் சப்மிட் பண்ணுவோம் கட்சி ரீதியாக. இப்படி பல நிர்வாக ரீதியான விஷயங்களை அன்னைக்கு செய்யணும், தேர்தல் முடிஞ்ச உடனே தான் செய்ய முடியும். அப்படி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் அது போன்ற விண்ணப்ப படிவங்கள், அதில் ஆடிட் சப்மிட் பண்ண வேண்டிய கணக்கு வழக்கு, இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதனால் வந்திருக்கார். அப்போது ஒரு பொதுச் செயலாளர் தலைமை கழகம் வருகிற போது இந்த மாநில தலைநகரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்கே சென்று அவரை பார்ப்பது ஒரு சாதாரணமான இயல்பான விஷயம். இது எப்போதுமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வருகிற போது கட்சியிலே நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நடைமுறை. இதை இவர் வந்தார், இப்படி நிர்வாகிகளை கடிந்து கொண்டார், அப்படி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான எந்த ஒரு சிறு நிகழ்வும் கிடையாது. இது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலங்களை பேசிவிடக்கூடாது என்பதற்காக
வேண்டுமென்றே பலர் அதிமுக குறித்த செய்திகளை கட்டவிழ்த்து கொண்டே இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திமுகவில் போதைப்பொருள் நடமாட்டம் இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி அதிமுக குறித்தே ஊடகங்களை அதாவது நீங்கள் எது கேட்குறீங்கன்னா மக்கள்கிட்ட இப்படி பேச்சு இருக்குன்னு கேட்குறீங்க. அந்த ஒரு பேச்சை கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் திமுக போன்ற எதிர்க்கட்சியினுடைய அரசியல். அதிமுகவில் அப்படி எந்த ஒரு நிலையும் இல்லை. மிக தெளிவாக தீர்க்கமாக நிர்வாகிகள் பணியாற்றியிருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் அவருக்கு நான் கூட போய் அவரை பார்க்கும்போது எவ்வளோ தலைவர்களை பார்த்துருந்தாலும் இவர் பார்த்த மாத்திரத்தில் நாம் எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சு இதுக்கு தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நம்மளை பார்த்த உடனே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக தான் இருப்பார். அப்படி இருக்கிறவர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள், அவரை குறைத்து மதிப்பிட்டு புதுவெளியில் காட்டுறது மாதிரியான செயல்கள், இதையெல்லாம் கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க மற்றவர்கள். இப்போ எங்கள் நிர்வாகிகளுக்கு தெரியும் அவர் எவ்வளோ இயல்பானவர், எவ்வளவு நிர்வாகவியல் தெரிந்தவர், மக்களை எப்படி புரிந்து கொள்ளக்கூடியும் என்கின்ற அந்த கலை இருக்குது இல்லையா. ஒரு கிளை செயலாளர்லேருந்து பொதுச் செயலாளர் ட்ராவல்ங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் எவருக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அப்போ முழுக்க அவர் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு களம் எப்படி இருக்கும், ஒரு பூத் எப்படி இருக்கும், ஒரு கிளைக்கழக நிர்வாகிகள் எப்படி இருப்பார்கள், தலைமை கழகம் வரைக்கும் அந்த ட்ராவல் ஒரு தனித்த ஒரு முழு எக்ஸ்பீரியன்ஸோடு வந்திருக்கிறதுனால இந்த பொய் பிரச்சாரங்கள் கட்டமைப்புகள்லாம் அவர்கிட்ட எடுபடாது. அதே இன்னும் போக போக தமிழக மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்வாங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கரெக்டாக அந்த எலெக்ஷன் முடிஞ்சதே கூட்டம் நடக்கும். அதில் ஒவ்வொருத்தவங்ககிட்ட பெரிய பயம் இருக்கும். அமைச்சர்கள் தொடங்கி கீழ் அடிமட்டத்தொடருக்கு என்ன நடக்க போகுது, யார் எந்த பதவியில் இருப்பாங்களா மாட்டாங்களா, நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதிரடியான நடவடிக்கைகள் எப்போ என்ன ஆவாங்கன்னே தெரியாது. ஆனால் இந்த கூட்டம் அப்படிங்கிறது உள்ள என்ன நடந்ததுங்கிறதே ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அதிமுக பாஜகவுக்கு நிறைய பேர் அதிமுக நிர்வாகிகள் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லப்படுது. திமுகவுக்கே சப்போர்ட்டாக நிறைய வேலை பார்த்தாங்கன்னா செய்திகள் வருது. அப்போ சொல்றாங்க. சொல்லும்போது இப்போ அங்க உள்ள என்ன நடந்தது, இவ்வளவு காட்டமான விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஏதாவது ஒரு ஒன்றிய செயலாளருக்கு ஒரு சின்னதா ஒரு பதவியில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இது இந்த இடத்துல சரியான வேலை நடக்கல, இந்த தொகுதியில் ஒழுங்கா நடக்கல, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தது. ஏன்னா பூத் கமிட்டிலேயே வட இந்தியர்கள் எல்லாம் நிறைய இடத்துல சென்னையில போட்டிருந்ததெல்லாம் செய்திகள் வர பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல இந்த குற்றச்சாட்டு நடந்திருக்கு, இங்க பொறுப்பாளரா நீங்க தான் இருந்திருக்கீங்க, உங்க மேல நான் இந்த நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்திருந்தா ஓகே, இவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு தலைவரா இருக்காரு, இவர் மேல ஒரு பயம் இருக்கும் தலைவர்களுக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா எதிர்க்கட்சிகள் வைக்கிறதை நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இது மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும்போது ரொம்ப சுமூகமா இருக்காரு, யாருக்கும் பயம் இல்லை, இவருக்கு நம்மளுடைய நாற்காலி போயிடுமோங்கிற பயத்தினாலே எல்லாருக்கும் ரொம்ப சுமூகமான முறையில் நடத்துறாருங்கிறப்போ ஒரு வேணும்ல, நமக்கு ஏதாவது நடந்தால் தானே இது நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள்லேருந்து மற்ற கட்சிகள் வரைக்கும் இப்படி ஒரு மனிதர் அதிமுகவில் இத்தனை நிர்வாகிகளையும் மிக தெளிவாக கட்டமைத்து இவ்வளோ ஒரு தேர்தலை எந்த சலசலப்பும் இல்லாமல் முடிச்சிட்டாரே அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி இருக்குமோ, அவர் அப்படி செய்யலை, அவரை நீக்கலை, ஏன் நீக்க வேண்டும்? முதல்ல ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு தேர்தல் பணிகளில் யாராவது முறைகேடுகள் செய்திருந்தாலோ சரியாக வேலை செய்யவில்லை என்றாலும் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்பார். அது எடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அடுத்து இது போன்ற மிகப்பெரிய ஒரு அனைத்து நிர்வாகிகளையும் அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் வாரியாக, மாநில நிர்வாகிகள் வாரியாக எப்போ இந்த கூட்டங்களை எல்லாம் போடுவாங்கன்னா, தேர்தல் பணி சுணக்கமாக இருந்தால், சரியாக நடைபெறவில்லை என்கின்ற உணர்வு பொதுச் செயலாளருக்கு ஏற்பட்டால் தான் நீங்கள் சொல்கிற எல்லாமே நடக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்களை அழைத்து இயல்பாகவே பேசுவோம். அதில் எங்களுக்கு அதிமுகவுக்கு தயக்கம் கிடையாது விவாதிக்கிறதுக்கோ பொது வழியில். ஏன்னா இந்த புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு எங்களுடைய ஒவ்வொரு செயலும் பல வகையில் எங்கள் தலைமை கழகத்தில் விவாதிக்கப்பட்டதை விட பொது அரங்கிலும் ஊடகங்களிலும் பல விஷயங்களை விவாதிச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்கிற இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதை விவாதிப்பதனால எங்களுக்கு என்ன ஆயிரப்போகுது? அதிமுக தன்னை மீண்டும் புனரமைக்கத்தான் போகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது இயல்பாக எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடிய விஷயம்தான். அதனால் இந்த ஒரு விஷயம் இப்படித்தான் நடந்திருக்கக்கூடும் என்கின்ற யூகங்கள்லாம் தேவையில்லை. இது தெளிவாக அது மாதிரி இருந்தால் நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பார். நடவடிக்கையே எடுக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் இது வரைக்கும் பல நிர்வாகிகள் தவறாக நடந்து கொண்டதற்கு, கட்சியின் கொள்கை குறிக்கோளுக்கு விதரமாக நடந்தவர்களெல்லாம் நிறைய பேரை நீக்கியிருக்கவும் செய்தார். பொதுச் செயலாளரான பிறகு நிறைய பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். இயல்பிலேயே கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தே இன்றைக்கி 2.06 லட்சம் கோடிக்கு வந்திருக்குன்னா,
அப்போ நிர்வாகிகள் ரீதியாகவும் தொண்டர்கள் ரீதியாகவும் அதிமுகவை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார். அவருடைய ஒருங்கிணைப்பில் இந்த தேர்தல் மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது என்பதை அவர் உணர்றார். அதனால தான் நீங்கள் வந்து ஒருத்தர் சொல்கிறது இந்த மாதிரியான பிம்பத்தை கிளப்பி விடுவோம். ஏன்னா அதிமுக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னா இப்போ அவர்களுடைய பயம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இவர்களுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதான் இந்த பொதுமக்கள் மத்தியில் இப்படி வதந்திகளாக பரப்பி விட்டு இருக்கிற இந்த கேள்விகள் சொல்லுகிற உண்மை. ஏன்னா 26 வரைக்கும் அந்த தேர்தலுக்காகயாவது நாற்காலி அந்த வரைக்கும் கொண்டு போடுங்கிறதுனாலேயே ஒரு அமைதியா நடந்துக்கிறாங்க. நீங்க நினைக்கிறது அந்த நாற்காலி சம்பந்தப்பட்டதல்ல. நாங்கள் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம்னு சொல்றது தான் அதில் உள்ள கான்செப்ட். அந்த ஒரு இடத்தில் அதிமுக எப்போது சார் மேடம், அதிமுக வந்து இன்றைக்கு உலகத்தில் 7வது பெரிய கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கும். இந்தியாவில் 3வது கட்சி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி. அப்படி இருக்கிற ஒரு கட்சி வந்து இப்படியெல்லாம் நீங்கள் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு போகக்கூடிய நிலைமைக்கு அதிமுக இப்போதில்லை, எந்த காலத்திலும் வராது. எப்போதுமே அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியிலும் சரி, தங்களுடைய இயல்பான அரசியலிலும் இருந்தும் சரி, எங்கள் மீது எவ்வளவு கேள்விகளையும் அவதூறுகளையும் பரப்பினாலும் அந்த இடத்துலேருந்து நாங்கள் நகர மாட்டோம். அதனால் தமிழகத்தின் மிகப்பெரிய இயக்கம் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அஞ்சு விடாது. இது வந்து முழுக்க முழுக்க வதந்தி செய்திகள் தான். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசின பேச்சு ஒரு வாரம் கடந்து இப்போ வரைக்கும் பேசு பொருளா வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிறுபான்மையினர்கள் அவர்கள் பத்தி பேசுனது பாஜக விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் நாங்க தான், இவ்வளவு நாள் வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளுக்கு வராததே பாஜக கூட்டணியில இருந்ததுனால தான் வந்து பேசினாரு. சிறுபான்மை நம்பிக்கையை நாங்க வந்து இப்ப பெற்றுட்டோம்னு சொன்னாங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சார் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கண்டனம்ங்கிறதுல ஒரு பேர்ல அறிக்கை வெளியிட்டாங்க எடப்பாடி சாமி. ஆனா அதுல கண்டனம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லையே. இதுக்கு பேர் தான் கண்டன அறிக்கையா, இதுதான் வந்து மோடி எதிர்ப்பா அப்படின்னு கேட்கிறாங்கல்ல கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கு உட்படுத்துற அளவுக்கு ஏன் ஒரு அறிக்கை வெளியிடணும்? இல்லை, இதாவது இது எப்படி இருக்குன்னா மேடம், ஒரு கடிதம் எழுதினால் இந்த கடிதத்தில் இன்னின்ன வார்த்தைகள் தான் வரணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது சரி கிடையாது. அதில் என்ன, அந்த அறிக்கையில் என்ன கடத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கண்ணியம் தவறிய இது போன்ற பேச்சால் மத துவேஷ கருத்துக்களை பரப்புவது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடுறார். இதுக்கு மேலே நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன பாஸ் ஆகணும்? இந்திய இறையாண்மைக்கு எதிரானது மத துவேஷம், கண்ணியமிக்க கருத்து. இதற்கு பேர், இப்போது ஒரு உதாரணத்திற்கு ஒரு சேல் டீடுன்னு வச்சுங்களேன், அது பேரில் சேல் டீட் போடலை, கண்டென்ட் வந்து நீங்கள் எனக்கு சொத்து விற்கிறீங்கன்னு வருது, அதற்கு பேர் சேல் தானே. நீங்கள் எதிர்பார்க்கிற வார்த்தைகள் அது இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை மேடம். கண்ணியம் தவறிய மத துவேஷம் என்கின்ற இந்த 2 வார்த்தைகளும் நீங்கள் சொல்கிற கண்டனத்தை விட மிகப்பெரிய வீச்சு உள்ள வார்த்தைகள். இன்னொன்று, இது எப்போ சொல்லப்பட்டிருக்கு, இதில் மிகப்பெரிய விஷயம் நீங்கள் பார்க்கணும். அதிமுக இந்த உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கோ அறிக்கை விடாது. என்ன பிரச்சனையோ அதை மிக அருகில் சென்று பார்த்து தன்னுடைய அரசியலை எடுத்து வைக்குங்கிறதுக்கு இந்த உரை வந்து மிக சிறந்த உதாரணம். நீங்கள் இதை கண்டனம்ங்கிற வார்த்தையில் இந்த மாதிரி இதை பலமிழக்கதை செல்றீங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, தேர்தல் நடக்குது, பல கட்சிகள் வந்து இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் நேரடியாக விமர்சிக்கணும் அப்படி. அவர் மத்திய அரசை நோக்கி விமர்சனத்தை வச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் இன்னும் சொல்ல போனால் இன்னும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுங்களேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுங்களேங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க எதிர்கட்சிகள். அப்போலாம் இல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகு ஒருத்தர் பிரதமரை நோக்கி நேரடியாக கண்ணியமற்ற பேச்சை பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குறாருன்னா தேர்தலுக்கான அறிக்கையாக இது இல்லை இல்லையா? ஓட்டுக்குன்னா முன்னாடியே அதை இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. அப்போ எப்போதுமே எந்த அளவுக்கு யாரை என்ன விஷயத்துக்கு விமர்சிக்கணுமோ அதுதான் விமர்சிப்போம். நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த காசு கொடுக்குற 3ஆம் தர பேச்சாளர்களை வைத்தோ அல்ல அது போன்ற அறிக்கைகளையோ அதிமுக எப்போதும் செய்யாது. அதிமுக அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு நம் கருத்து சுதந்திரத்துக்கு உட்பட்டு யாரை எந்த நேரத்தில் என்ன செய்தார்களோ அதுக்காக விமர்சிக்கணுமோ விமர்சிப்போம். இப்போ இஸ்லாமிய ஓட்டு வங்கி அப்படிங்கிற நீங்கள் காயின் பண்ணுறது இல்லை எல்லாரும் சொல்கிறது இவரை நம்பவில்லை அப்படின்னா தேர்தலின் போது இப்படி கண்டன அறிக்கை கொடுத்தா இன்னும் நம்பியிருப்பாங்கள்ல. அப்போ அங்கே தேவையில்லை. இதுதான் அதிமுகவாக இருக்கட்டும் எடப்பாடியாராக இருக்கட்டும் இந்த இயக்கத்தின் தலைமைக்கு ஒருவருடைய பண்பு. எங்கு பேச வேண்டுமோ எங்கு எதை விமர்சிக்க வேண்டுமோ விமர்சிப்போம். அது வாக்கு வங்கிக்காக கிடையாது. இயல்பிலேயே இஸ்லாமிய மக்களுடைய ஒற்றுமை இந்தியாவில் பேணி காக்கப்பட வேண்டும் என்பதன்
ஆத்மார்த்தமான உணர்வு. இதை இந்த ஆங்கிளில் தான் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகைகள் ஊடகங்களும் பார்த்துருக்கணும். ஒரு தேர்தல் நேரத்தில் கூட சொல்லாத எடப்பாடியார் தேர்தல் முடிந்து போனாலும் ஒரு மோடியை எதிர்க்கிறாரே, அப்படி தானே வரணும். அதுதானே இயல்பான தன்மை. ஆனால் இதை வந்து நான் உங்களை சொல்லலை, இதை வேறு கண்ணோட்டங்களில் பரப்புறது இதையெல்லாம் என்ன செய்ய அதிமுக இது மிகப்பெரிய இயக்கம். இதை ஏதாவது பண்ணி அதனுடைய செல்வாக்கை குறைச்சிடலாமா, தேர்தல் வெற்றியை தடுத்துடலாமா 2026 சட்டமன்ற தேர்தலில்? இதுதான் இதனுடைய நோக்கமே ஒழிய இதில் உள்ள பியூர், அதாவது தூய எண்ணமும் சிந்தனையும் இந்த கண்டன அறிக்கையே சொல்லும். அதிமுக எப்போதும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, விவசாயிகள் மட்டுமல்ல, யாருக்கு எப்போது தீங்கு நடந்தாலும் அதை வாக்குக்காக அல்லாமல் அவர்கள் உரிமை சம்பந்தப்பட்டு எதிர்க்கக்கூடிய இயக்கம் என்பதுதான் இதுல இருந்து தெளிவும். இதை நம்ம அப்படியே இன்னொரு பக்கமும் பார்க்கணும்ல. கண்ணியம் தவறிய மத துவேஷம்ங்கிறத அவங்க செய்த செயலை அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த செயலை செஞ்சவங்களுக்கு எங்களுடைய கண்டனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். இதை செய்யக்கூடாது அப்படின்னு தவிர இது போன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த அறிக்கையை முடிக்கிறோம். அவங்க செஞ்ச செயலை சொல்லிட்டீங்க, கண்ணியம் தவறிய மத துவேஷம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த அறிக்கையே முடியுது. இது போன்ற செயல்களை யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது, இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது, மிக தெளிவா சொல்லியிருக்காரு. சரி, இது அப்படியே ஓகே, உங்களுடைய காம்ப்ரமைஸ் இதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு வச்சாலுமே தேர்தல் அப்போ இதை நாங்க பண்ணிருக்கலாமே, தேர்தல் அப்போ பண்ணாம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிறகு எங்களை எதிர்ப்பு தெரியவில்லையான்னு கேட்கிறப்போ இன்னொரு பக்கம் கேள்வி இருக்குல்ல, தேர்தல் அப்போ கூட பண்ணாதவங்க இப்பயும் பண்ண மாட்டாங்க. தேர்தல் அப்போ பண்ணாதப்பயே வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய சொல்லிட்டாரு. அதாவது பாஜகவையோ அவங்க மேலிட டெல்லி தலைவர்களையோ அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸை பத்தியோ எந்த கண்டனங்களையும் தெரிவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் வந்து அவரோட பேச்சுல. ஏன்னா கடைசி கட்டம் வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பத்தி எந்த விதமான ஒரு எதிர்ப்பு பேச்சும் இல்லாம ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பிரச்சாரத்தையே முடிக்கிறாருன்னா அப்படி என்ன பயமா பிரதமர் கேட்கப்பட்டது. அப்போ தேர்தல் அப்பயே எதிர்க்காத பழனிசாமி தேர்தல் முடிஞ்ச கூட ஏன் அந்த இப்போ எதிர்க்கலாமே, இப்ப கூட எதிர்க்கலன்னு அப்படி பார்க்க வேண்டியது இருக்குல்ல. நம்ம இப்ப நீங்க எதிர்க்கலன்னு சொல்றதே முதல்ல தப்பு. இதை தாண்டி இப்போ நீங்க வேற யாருடைய அறிக்கையில இது போன்ற வாசகங்கள் இருக்கு அப்படி பாருங்க. இன்னொன்று, நான் தான் தேர்தல் அரசியலாக பார்க்கல. இது தேர்தலுக்கு முன்னாடி இவர் பேசியிருந்தாருன்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் இப்படி பேசியிருந்தாருன்னா இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். இவர் தமிழ்நாட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் பேசுகிறாரு. அவர் பேசும்போது தான் நாங்கள் சொல்ல முடியும். இல்லை இத்தனாம் தேதி அவர் பேசுவார்னு யூகிச்சு தேர்தலுக்கு முன்னாடி எங்களை அறிக்கையோட சொன்னீங்க. இல்லை எது சொல்ல வரேன்னா, அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எதிர்பார்ப்பு இருக்குது. தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் வந்து இப்படி சொல்லலை அப்படின்னு எந்த இடத்துலையும் இல்லை. அவர் மிக தெளிவாக மத்திய அரசு வஞ்சித்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் கூட்டணியில் இருந்தபோது கூட சில தவறு, ஒரு சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு என்பது நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இப்படி தான் நம்ம நீங்கள் திமுக போன்று மூன்றாம் தர விமர்சனங்களை எடுத்து வைக்கணுங்கிறது இல்லை மேடம். மிக தெளிவாக எதை தடுக்கணும், எங்கே என்ன செய்யணுங்கிற அந்த டிக்னிட்டி, ஒரு அந்த சொல்லில் வந்து கண்ணியம், அதுதான் இந்த வார்த்தை, இந்த அறிக்கை, எங்களுடைய விமர்சனங்களை ஒழிய. சரி, வேறு யாரை நாங்கள் தரந்தாழ்ந்து பேசிட்டோம்? யாரை தரந்தாழ்ந்து பேசணும்? ஃபோட்டோவை பல்ல காட்டுறாரு இன்னும் யார் ஆரம்பித்தது? உதயநிதி ஸ்டாலின் தானே. அரசியலில் ஒரு பிரதமர் அதே மாதிரி இவங்க அப்பாவும் உட்காந்து சிரிக்கிறார்ல, அது எடப்பாடியாரை சொல்லுகிற போது தன் தந்தையும் அது வந்து தாக்குங்கிற அதுக்கு எதிர்வினையாக தானே சொல்கிறோம். இப்போ யார் அப்போது நாங்கள் என்ன டோனில் பேசணும் அப்படிங்கிறத எங்களுடைய எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள். அதற்கு நாங்கள் எதிர்வினையாற்றோம். இதுதான் அரசியலில் இல்லை, இயல்பிலேயே ஒரு நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு ஹியூமன் பீயிங் என்னத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறது அதில் தான் இருக்குது. அதனால் பிஜேபியை விமர்சிக்கவில்லை என்று சொன்னால், இப்போ தேனியில் நடந்த தேர்தல் பரப்புரையில் அண்ணாமலை சொன்னார். அண்ணாமலை அது வரைக்கும் அண்ணாமலையை நாங்கள் விமர்சன பொருளாக ஏற்றுக்கல, ஏன்னா களத்தில் இல்லை. அது ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி, அது ஒரு ஏதோ தனியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறவங்களை பிடிச்சி ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய பிரச்சாரத்துல எல்லாம் பேசணும்னு என்ன எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலையை விமர்சிச்சாரு, மோடியை தான் விமர்சிக்கல. அதுதான் கேள்வி. மோடியை விமர்சிக்கலன்னு சொல்ல, மத்திய அரசை விமர்சித்தார். மோடிங்கிற பெயர் இல்லை, ஏன் மோடி நீங்க என்ன, அவர் தானே பிரதமர், அவர் தானே ஸ்கீம் கொண்டு வந்தார். மத்திய அரசுனா என்ன? மத்திய அரசுங்கிறது பொதுப்படையான போயிடுது. பிரதமர்ன்ற வார்த்தையை குறிப்பிட்டு ஏன் வந்து கேள்வி கேட்கல? இப்ப பிரதமர் இல்ல, பிரதமர் தன்னுடைய அந்த விமர்சனத்தை எந்த இடத்துல வைக்கிறார்? இப்போ இது வந்து ஒரு மோடியாக போய் விமர்சிக்கிறார். அதனால மோடிக்கு தனியாக நாங்கள் இந்திய பிரதமர் மோடியை இப்படி செய்யாதீங்க, கண்ணியம் இல்லாத பேச்சு, மத துவேஷம், இது ஒரு பிரதமர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ
பிரதமராக இருந்து கொண்டு மத்திய அரசின் திட்டங்கள் வரும்போது நம்ம மத்திய அரசு திட்டங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த திட்டத்தை வந்து நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு மோடி சொன்னால் நாங்கள் ஏன் இப்படி ஒரு திட்டத்தை நீங்கள் எதிர்நாக்கி மோடின்னு நாங்கள் சொல்லலாம். மத்திய அரசு நீங்கள் இப்போ யார் எதிர்ப்பதெல்லாம் யாரை எதிர்க்கிறீங்க? மத்திய அரசை தானே எல்லாரும் எதிர்க்கிறீங்க. மத்திய அரசு இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன்னே, திமுக சொத்து வரியை உயர்த்தினாங்கல்ல, சொத்து வரியை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது உயர்த்தணும்னு சொன்னாங்கல்ல, ஏன் மோடி அழுத்தம் கொடுத்தான் உயர்த்தினான்னு சொல்லலை மேடம்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். திமுக நாங்கள் பிஜேபியை பந்தாடுவோம், அடிச்சு புரட்டுவோம், எல்லாம் செய்வோம். நீங்கள்ல சொத்து வரியை மத்திய அரசு சொல்லித்தான் உயர்த்தினோம் என்பதற்கு பதிலாக சொத்து வரியை மோடி சொல்லித்தான் உயர்த்தினோம்னு ஏன் சொல்லலை? இது விளையாட்டான கேள்வி இல்லை. இல்லை, நீங்கள் இந்த கேள்வியை தான் நாங்கள் வச்சுருக்கோம். மத்திய அரசு அதனுடைய செயல்கள், அது சிந்திக்கிற விதம் எல்லாமே தப்பு. மாநிலத்தினுடைய உரிமைகளை அது எப்போதும் அங்கீகரிக்கிறதே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் மோடி அங்கீகரிக்கவில்லைன்னு ஏன் சொல்லலன்னு எங்களை கேட்குறீங்க. திமுகட்ட போய் மத்திய அரசு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டா மோடி நேரடியாக திட்டின மாதிரி ஆயிருமா? ஏன் மின்சார கட்டணத்தை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது பண்ணாங்க, ஏன் மோடிக்கு பயந்து தான் உயர்த்தணும்னு சொல்ல வேண்டியது தானே? சரி, மாநில அரசு அதிகாரிகள் மத்திய அரசை பார்த்து பயப்படுகிறார்கள் சொன்னார் இதே நேரு. ஏன் அவர் மோடியை பார்த்து பயப்படுறாங்கன்னு ஏன் சொல்லலை? அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிறது என்னென்னா, பிடிச்ச சண்டை போடுறான், போய் அவனை செவிட்டில் அடிடான்னு சொன்னால் ஒரு விஷயத்திற்கு என்ன செய்யணுமோ, யார் எதை விமர்சிக்க வேண்டும், அது வந்து மத்திய அரசினுடைய அமைச்சரவை ஒப்புதல் பெற்று வரக்கூடிய திட்டங்களை எதிர்க்கும் போது எதிர்ப்போம். இதே பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் தவறுசாக பேசியதால் இப்போ அவருக்கு நேரடியாக நாங்கள் கண்டனம் கொடுத்துருக்கோம். இதுதான் தெளிவில்லாமல் சும்மா ஏதோ தத்தகாபதகான்னு ஆடுறது மாதிரி திமுக மாதிரிலாம் எங்களால் பேச முடியாது. உங்கள் தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவங்க சொந்தம் கொண்டாடும் போது முன்னாள் அமைச்சர்கள் கொடுத்த கண்டனங்களையோ எதிர்ப்புகளையோ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் தெரிவிக்கல? அதாவது ஒரு 11th பிளேயர் ஒருத்தர் வந்திருக்கார் மேடம், கிரிக்கெட்டில் வச்சு. அவருக்கு வந்து கபில் தேவ் கொண்டு வந்து பவுலிங் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கிரிக்கெட் பாலே போடாத டெண்டுல்கர் மாதிரி ஒரு ட்ரையல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அவர் தான் கொடுக்கணும். அவருக்கெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து எங்கள் எதிர்கட்சி தலைவர் பதில் சொன்னோம்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாக வந்தால் தான் பேச முடியும் மேடம். சும்மா அவருக்கு ஏன் இவர் பேசலைன்னா தெருவில் ஒருத்தன் போவான், அவனை பற்றி பேச முடியுமா? வாட் இஸ் த ஸ்கோர்? அவரோட அரசியல் காலிபர் என்ன? எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காரு இது வரைக்கும்? பிஜேபி எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கு தமிழ்நாட்டில்? மத்திய அரசுன்னு விமர்சிக்கிறது வேற, பிஜேபியை தேர்தல் களத்தில் நான் ஏங்க ஓட்டு வங்கியில் இல்லாதவங்களை பிடிச்சி நான் ஏன் விமர்சிக்கணும்? அவரை போய் நீங்கள் எதிர்கட்சி தலைவர்னா அவருடைய ஓட்டு வங்கி என்ன, அதிமுகவோட கட்சி பலம் என்ன, யாருக்கு பதில் சொல்லணும்னு ஒரு விவசாய வேண்டாம். அவர் தான் அதிமுகவே இருக்காதுங்கிறாரு. அதுதான் அது மாதிரி நகைச்சுவை. அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் மறுபடியும் சொன்னால, அது கேட்டிங்களா? டிடிவி தினகரன் அவர்கள்கிட்ட போயிடும்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு ஏன் சொன்னான்னு இன்னொரு பேட்டியில் உங்கள் அண்ணாமலை சொன்னார். அதை பார்த்து கேட்டிங்களா? இல்லை, என்னையே எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒரு விமர்சனமும் கிடையாது. அதான் அரசியல் தெரிஞ்ச எவருமே அதை இங்கே போய் தேனியில் போய் டிடிவிட்ட வருங்கிறாரு, அங்கே போய் ஓபிஎஸ்கிட்ட வருங்கிறாரு. பாவம், தேர்தல் களத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திணறி போனவங்க, அரசியல் பக்குவம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் டைரெக்டாக பொதுச் செயலாளர்கிட்ட இருந்து கண்டன அறிக்கையோ அவரை ஏன் நீங்கள் அப்படிலாம் ஏன் நான் பேசணும்? எங்கள் கிளை செயலாளர் பேசுவார், எங்கள் ஒன்றிய செயலாளர் பேசிட்டு போகிறாரு. அது ஒன்றிய செயலாளருக்கே அதுக்கு ஜாஸ்தி. நாங்கள் மாவட்ட செயலாளர் வச்சு ரிப்ளை கொடுத்துருக்கோம். இதில் என்ன இருக்குது? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் இந்த கண்டன அறிக்கையை பற்றியே கேள்வி கேட்கும்போது செய்தியாளர் சந்திப்பில் இதுக்கு வந்து மோடிஜி அவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு எங்கள் பொதுச் செயலாளரே என்னென்ன சொல்லணுமோ சொல்லி அறிக்கை விட்டுட்டாருன்னு இன்னும் அந்த ஜிங்கிற மரியாதை விட்டு போகலையோ. வந்து நாங்கள் நம்ம பயன்படுத்துறது மரியாதை நிமித்தம் இல்லை, காமெடி நிமித்தம் தான். ஜி சொல்லுங்க ஜி அப்படி நம்ம சொல்கிற ஜிக்கும் நார்த் இந்தியாவில் இருக்க ஜிக்கு வித்தியாசம் இருக்கு மேடம். நம்ம அதை ஜி என்ன ஜி நீங்களே இப்படி கூட்டணியில் இருக்கிறப்ப அப்போ அந்த ஜியாக தான் இருக்கு. ஜினாலே அதான் மேடம். தமிழ்நாட்டுக்காரங்க சொல்கிற ஜி வந்து அது காமெடி ஜி தான், அது மதிப்பு ஜிலாம் கிடையாது. அதனால் நீங்கள் அதுவும் செல்லூர் ராஜு சொல்கிற அந்த பாடி லாங்குவேஜ், உடல் மொழியை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இயல்பிலேயே அவர் யாரை எப்படி அட்ரஸ் பண்ணுவார், எந்த சூழ்நிலையில் எப்படி சொல்லுவாருங்கிறத நாம் பார்த்துருக்கோம்.
முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ரத்னம் படம் விஷாலோடது வெளிவர முடியாம ஒரு சர்ச்சை வந்தது இடையில. அவர் வந்து ஆடியோ வெளியிட்டிருந்தார். அது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி அரசியலுக்கு வரேன் அப்படிங்கறது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னாலே இந்த மாதிரி எதிர்ப்புகள் வருது. இங்க யாரோ ஒரு ஆள் இவரு நினைக்கிற படம் மட்டும்தான் ஓடணும் தமிழ்நாட்டிலேயேன்னு நினைக்கிறாங்க. இதே ஃபியூச்சர்ல வந்து விஜய் அவர்களுக்கும் வரலாம். அரசியலுக்கு வரோன்னு சொல்லிட்டாலே அவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அதிமுக இப்பயே அரசியலுக்கு வரேன்னு சொல்ற விஷாலுக்கோ விஜய்க்கோ வந்து எங்க கூட வந்துருங்க தம்பிங்களான்னு கூப்பிடுறாங்களோ, அந்த டோன்ல எடுத்துக்கலாமா? இப்படி நம்ம எடுத்துக்கணும் முடியாது மேடம். ஏன் இந்த விமர்சனத்தை அவர் வைக்கிறாருன்னா, இப்போது ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்குல்ல, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க எடுத்த படத்தோட எண்ணிக்கை 1 2 தான். ஆனால் திமுக ஆட்சி வந்த இந்த 2 ஆட்சிகளில் ஒரு ஆண்டுக்கு 32 படம் பக்கத்தில் அந்த நிறுவனம் வெளியிடுகிறது. இது எதை காட்டுது மேடம்? 2 விஷயம் இருக்குது. குறிப்பாக விசாலுக்கு இப்படி நடக்கிற போது அரசியல் ஆர்வத்தை அவர் வெளிப்படுத்துறதுனால நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா திமுக சினிமா துறையில் எம்ஜிஆருக்கே நெருக்கடி கொடுத்த இயக்கம். அவருடைய படங்கள் கூட போஸ்டர் ஒட்டுறதுக்கே தடை விதித்த கட்சி திமுக கட்சி. அது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இப்படி வரும்போது இந்த எதிர்ப்புகள் வருகிறது. மோனோபோலியாக அந்த தயாரிப்பு நிறுவனம் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகும்போது நான் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார்ல, இனிமேல் எங்கள் நிறுவனம் படம் வெளியிடாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது, தயாரிக்காதுன்னு சொன்னாரா? இல்லை. அப்போ அதுதானே அந்த அரசியல் அழுத்தம். அந்த அரசியல் அதிகாரத்தை வைத்து தங்களுடைய நிறுவனங்களை மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொள்ளுகிற அந்த அதிகார துஷ்பிரயோகம், இதையெல்லாம் தான் அவர் ஜெயக்குமார் சார் மிக தெளிவாக சொல்கிறார். 2 கோடி தொண்டர்கள் இருக்கும், பிரதானமான எதிர்க்கட்சியா இருக்கும்னு சொல்றீங்க. அதாவது அஃபீஷியலாவும் எதிர்க்கட்சி தலைவராக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்காங்க. ஆனா பாஜக தலைவர் வந்து என்ன சொல்றாங்க, நாங்க தான் ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. செயல்பாடு ரீதியா யார் எதிர்க்கட்சியா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்ல. இப்ப போதைப் பொருள் புழக்கமோ அதனால வரக்கூடிய செய்திகள்ங்கிறது தினம் தினம் அதிகமா வந்துட்டே இருக்கு. கொலையா இருக்கட்டும், வெட்டுக்குத்தா இருக்கட்டும்னு இவ்வளோ செய்திகளை போதை புழக்கத்தால் நம்ம பார்க்கும்போது பாஜக சைட்ல சொல்லப்படுது அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. இப்ப பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு வந்தோடனே மாவட்ட ரீதியா போராட்டத்துக்கு பாஜக ஏற்பாடு பண்றாங்க போதைப்பொருள் புழக்கத்தைன்னு சொல்லி. ஆனா அதிமுக இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு, இவ்வளவு பிரச்சனை வருது, பாஜகக்கு முன்னாடியே அதிமுக பண்ணிருக்க வேண்டாமா? பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? மார்ச் 4ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரிலும் நம்ம அயலக அணி திமுக முன்னாள் அயலக அணியுடைய சாஃபர் ஜாதிக் அந்த விஷயத்தை, அதை சார்ந்த கஞ்சா மற்றும் பல விஷயங்கள் போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகர்களில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை அதிமுக செய்திருக்கிறது. அது அன்றைக்கு மிகப்பெரிய செய்தி. இப்போதும் இப்போ நேற்று கூட சிவகிரியில் தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் ஒரு பெரிய கிலோ, அதாவது 300 400 எடை சரியாக தெரியல, அவ்வளோ கிலோ அது என்ன பொருள், போதைப்பொருள், அதை வந்து குட்காவை கடத்தி அவரை கைது செய்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது இன்னைக்கு திமுக அவரை கட்சியில் நிரந்தரமாக நீக்கியிருக்கிறது இன்றைய முரசொலி பத்திரிகையில் செய்தி. இப்போ போதைப்பொருள் என்று ஒன்று வருகிற போதே அது திமுகவினுடைய யாராவது ஒருவர் தொடர்புடையதுமாக இருப்பதும் தமிழ்நாட்டில் இப்போ மிகப்பெரிய வாடிக்கையார். இதை மிக தெளிவாக சொல்லி அன்றைக்கே அந்த விஷயத்திலே சொல்லி ஒவ்வொரு மாவட்ட தலைநகர் போராட்டம் தாண்டி ஒவ்வொரு தேர்தல் பரப்புரையிலும் திமுக எப்படிப்பட்ட கட்சி, அவர்களோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் யார் யார், இதையெல்லாம் மிக தெளிவாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பிஜேபி மாநில அளவில் கூட போடட்டும் மேடம், 10 பேர் வந்து நிற்பாங்களா? அவ்வளோதான். ஏன்னா ஜாபர் சாதிக் விஷயத்துக்கு வந்து கைதானே பண்ணுனீங்க, இது என்ன சாதிப்புக்கு மட்டுமல்ல, போதை பொருள் நடமாட்டத்தை குறைப்பதற்கும் ஒழிப்பதற்கும் திமுக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தியது, அனைத்து மாவட்ட தலைநகரங்கள். ஏன்னா இப்போ மதுரையில் அந்த அழகர் கோயில் தேரப்போ அந்த கூட்டத்திலேயே அவ்வளோ பெரிய கட்டி எடுத்து வீசின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. தினம் பார்க்கும்போது ஒரு எதிர்கட்சியா ஒவ்வொரு போராட்டத்தை நாங்கள் தான் மேடம் அதை போராடிக்கிட்டே இருக்கோம். இந்த தளத்தில் கொண்டு வர்றதே நாங்கள் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சியாக நாங்கள் தான் அந்த போதைப் பொருள். நீங்கள் இன்னொன்று கேளுங்களேன், எனக்கு இந்த கேள்வி நீங்கள் பிஜேபி அண்ணாமலை குறித்து தமிழகத்தில் கேட்கறது வந்து தேவையில்லாத கேள்விகள். ஏன்னா அந்த கேள்விகளை நீங்கள் வந்து என்ன பண்ண பார்க்குறீங்கன்னா, அதிமுகவோட ஒப்பிட்டு கேட்குறதே முதல்ல இது அரசியல் இல்லை, நியாயத்தின்படியும் சம்பந்தமே இல்லாது ஒரு காமெடியனை கொண்டு வந்து எனக்கு பதில் சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. பிஜேபி என்ன செஞ்ச தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் 2000 கோடி சொன்னாங்களே, எங்கே போராட்டம் நடத்துனாங்க?
எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2000 கோடி பெருசாக மதுரையில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டான் அதனால் நான் போராட்டம் பண்ணுறேன்னு பண்ணுவாங்களா? இது எதுக்கு? எந்த நேரத்தில் எப்போது யாரை எங்கு விமர்சிக்க வேண்டும்னு இருக்கலாம் மேடம். எல்லாம் முடிஞ்சு போதையினுடைய நடமாட்ட கும்பலாக போச்சு. இப்போ வந்து நான் தேர்தலுக்கு போனேன், தேர்தலில் பேச வேண்டியதானே? பேச வேண்டியதானே? தேர்தலில் இருந்தால் பேச மாட்டீங்களா? அதுக்கு எதுக்கும் ஒப்பிடாதீங்க மேடம். இது என்னுடைய ரெக்வஸ்ட் இல்லை. நீங்கள் தமிழகத்தில் ஒரு ஊடகவியலாளர் இந்த கட்சிக்கு இது ஈக்குவலானு தயவுசெய்து கேள்வி கேட்காதீங்க. அது இல்லை, களத்துலேயும் இல்லை. பூத்து கமிட்டி கூட ஆள் இல்லாத ஒரு கட்சியை கொண்டு வந்து அவங்க செய்கிறாங்க, நீங்கள் இந்த ஒப்பீடே முதல்ல தவறான. கண்டிப்பாக. சரி, இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம்.